நாங்க வாழ்றதுக்காக நீ சாக போறேன்னு நடிகை பிரமிளாவுடைய அம்மா கதறி அழுதுருக்காங்க. ஏன் அப்படிப்பட்ட சூழல் அவங்க குடும்பத்துக்கு வந்தது? ஒரு பெத்த பொண்ணுகிட்ட அம்மா சாபம் விடுற மாதிரி இப்படியான ஏன் ஒரு வார்த்தையை சொல்லி அழணும் அப்படிங்கிற அந்த பர்சனல் விஷயத்த நடிகை பிரமிளா அவர்கள் பகிர்ந்திருக்கிறாங்க. தமிழ் சினிமா எத்தனையோ பேரழகிகளை நடிப்புல உச்சம் தொட்ட திறமையான நடிகைகளை பார்த்துருக்கு. அதுல 1970களில் ஹீரோயினா மட்டும் இல்லாம கிளாமர், நெகட்டிவ் ரோல்னு நடிப்பால அசர வச்ச நடிகை பிரமிளாவை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, கொரோனாவுக்கு முன்னால கிட்டத்தட்ட 40 வருடங்களா நடிகை பிரமிளா அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல கணவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க ஏறக்குறைய ஒரு 50 வருடம் கழிச்சு தமிழ் மீடியாவோட பேட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பேட்டியில அவங்க குடும்ப வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம், ஃபேமிலி பேக்ரவுண்டு, இப்படி எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டியை தான் நான் சுருக்கி இந்த காணொலியாக கொடுக்க போகிறேன். சரி, பிரமிளா திருச்சி பொண்ணு. காசு பணத்துக்கு கஷ்டமே இல்லாத குடும்பத்தில் இவங்க பிறந்தாங்க. இவங்க அப்பா பேர் அமல்தாஸ், அம்மா பேர் சுசீலா. இவங்க அப்பா மெடிக்கல் லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் வருஷம் இவங்க போபாலில் இருந்திருக்காங்க. பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்காததுனால அங்கிருந்து திருச்சியில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. போபாலில் இந்தி மீடியத்தில் படிச்சுட்டு இருந்த இந்த பிரமிளாவை திருச்சிக்கு வந்ததும் பண கஷ்டம் காரணமாக தமிழ் மீடியத்தில் படிக்க போட்டிருக்காங்க. அதுவும் 6 வயசுல மறுபடியும் எல்கேஜிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் பிரமிளா, அவங்களுக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கைன்னு மொத்தம் 4 பசங்க. இவருடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் நல்லா நடக்காததுனால குடும்பம் வறுமையில மெல்ல மெல்ல வாட ஆரம்பிச்சிருக்குது. எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு பெரிய போராட்டத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கு இடையில பிஸ்னஸை எப்படியாவது தூக்கி நிறுத்திடணும், லாபத்துல நடத்திடணும் அப்படின்னு பிரமிளாவுடைய அப்பா ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்துல அது முடியாம போயிருச்சிருக்கு. குடும்பமா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரமிளாவுடைய அம்மாவும் அப்பாவும் அந்த கடினமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஆனா இயற்கை வேற மாதிரி பிளான் பண்ணி இருந்ததுன்னு இங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் பிரமிளா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க குடும்பமே இல்லாம போக போகுது, நாங்க சாக போறோம் அப்படிங்கிற அந்த நேரத்துல அவங்க கதவு தட்டப்பட்டிருக்கு. கதவை திறந்து பார்த்திருக்காங்க. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவரு எம்ஜிஆருடைய அண்ணன், எம்ஜி சக்கரபாணியோட எம்ப்ளாய். விருந்தோம்பலுக்காக அவரை உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, உங்க பொண்ணை சினிமாவில் நடிக்க வைக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்கார். பிரமிளாவுடைய அப்பாவும் அம்மாவும் உடனே